உங்க கார்ல சன்ரூஃப் இருக்குன்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. டிராவல் பண்ணும்போது உங்க ஃபேமிலியை சேஃபா வச்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க, அதுக்கு சிம்பிள் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. இந்த சன்ரூஃப்ன்றது நிறைய வருஷமா இருக்குதுங்க கார்ல. ஏசி எல்லாம் வரதுக்கு முன்னால இப்போ இருக்க காருங்கள்ல சன்ரூஃப் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். டாப் மாடல்ல தாங்க வரும். ஏன்னா அதுல வெயில் உள்ள வரதுனால கார் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ சன்ரூஃப் இப்போ இருக்கிறது வெயில உள்ள விட்டுட்டு ஏசி நம்மள நல்லா சில்லாக்கி அந்த காம்பினேஷன் ஃபீலிங் கொடுக்கறதுக்கு மட்டும்தான். ஆனா உங்க கார்ல சன்ரூஃப் இருக்கோ சன்ரூஃப் இல்லையோ, வண்டி மூவ் ஆகும் போது உங்க குழந்தைங்களை ஒரு சைல்டு சீட்ல சீட் பெல்ட்டோட போட்டு வைக்கிறத தவிர உங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. அவங்கள அதை தவிர நீங்க வேற ஏதாவது வண்டி மூவ் பண்ணும்போது பண்ண விட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டா பேரண்ட்ஸா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பலமான மூளையடி, சில பேருக்கு தலையே வெட்டி போயிருது, ஹெட் டீகாம்பிடேஷன். இதுங்கெல்லாம் குழந்தைங்களோட வாழ்க்கையே எடுத்துருதுங்க. இப்போ எனக்கு புரியுது எங்க அம்மா ஏன் நான் என்னோட கையை காரோட விண்டோல இருந்து வெளியில வைக்கும் போதே தலையில என்ன 5 வாட்டி தட்டினாங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸும் அது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டாக்டர், நாங்க சன்ரூஃப் வச்சு வாங்கிட்டோமே, அதை எப்போ யூஸ் பண்றதுன்னா, நீங்க வண்டியை எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு கார் என்ஜின் ஆஃப் பண்ணிட்டு கார் மூவ் பண்ணாத சிச்சுவேஷன்ல நீங்களும் உங்க குழந்தைங்களும் சன்ரூஃப் மேல ஏஞ்சி சுத்தி எப்படி அழகா இருக்குன்றத பார்த்துட்டு திரும்பி உள்ள உட்காந்துட்டு வண்டி ஆரம்பிச்சிங்கன்னா சீட் பெல்ட் போட்டுட்டு தாங்க போகணும். நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையை இன்னும் கஷ்டமாக்குறதுக்கு வளர்ந்தவங்களோட கவனக்குறைவு உணர் காரணமா இருக்க வேண்டாங்க. ஸோ சன்ரூஃப்ஸ் வண்டி மூவ் பண்ணும்போது ஓப்பனா கூட இருக்கக்கூடாது. நீங்க இது வரைக்கும் மூவ் பண்ற வண்டியில சன்ரூஃப் மேல ஏறி நின்று இருக்கீங்களா இல்லையான்னு உண்மையா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.